அதற்கு முன் இது நாள் வரை பயணித்த 10 இன்கிரீடியன்ஸ் பற்றி ஒரு அவுட்லைன் சொல்லிட்டு நம்ம இன்றைய தின மூலிகை பற்றி பேசுவோம். ரைட், முதலில் 12 வகையான ப்ராடக்ட் இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, ட்ரிச்சிலியா கேட்டிகுவா, செரினா ரெஃபரன்ஸ், குக்குர்பிட்டா மொசாட்டா, பல்சர் பைன், ரெட் பீச் ஸ்டெம் செல், கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல், எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம், கார்டிஸ் பிரீவியா ரெபுடியானா, ஆசிப்ளோரா, ஜபட்டிகபா, பிலிக்கியா. இதையே நான் டெய்லி திரும்ப திரும்ப வாசிக்கிறேன்னா அந்த உச்சரிப்பை நீங்களும் சொல்லி சொல்லி பழகுங்க. அப்படி பழகுற பட்சத்துல மிக எளிதாக உங்களுக்கு ஈஸியா பேச முடியும், சொல்ல முடியும், புரிஞ்சுக்கவும் முடியும். ரைட், இப்ப அவுட்லைன் மட்டும் சொல்றேன். ட்ரிச்சிலியா கேட்டிகுவா அப்படின்னாவே உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டியது சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம். அப்ப மத்திய நரம்பு மண்டலம் அப்படின்னு சொன்னாக்க மூளை தண்டோட நரம்புகள் அர்த்தம். மூளை தண்டோட நரம்புகள் அனைத்துக்கும் வரக்கூடிய பிரச்சனைக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதாவது சொல்ல போனா ஒற்றை தலைவலி, பக்கவாதம், முகவாதம், பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஞாபக சக்தியை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையும் ட்ரிச்சிலியா கேட்டிகுவா. நரம்பு தளர்ச்சி மற்றும் இரத்த ஓட்டத்தை சீர் பண்ணி இருதய தசையை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி இதற்கு இருக்கிறது. மற்றும் செக்ஸுவல் டிசையரை தூண்டி ஆண் பெண் பலட்டுத்தன்மையை போகக்கூடிய அற்புதமான மூலிகை ட்ரிச்சிலியா கேட்டிகுவா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செரினா ரெஃபரன்ஸ். இதை நான் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இனி வருங்காலங்கள்ல 12 மூலிகை முடிச்சதையும் உங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி உங்களுக்கு அனுப்புவோம். அதை நீங்க மைண்ட்ல வச்சுட்டா போதும். ஒரு பிளான்ட்டை சொல்லும் போதே இது பர்டிகுலரா இருக்கு அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுங்க. அதுக்கு பிறகு நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே, செரினா ரெஃபரன்ஸ் 2வது மூலிகை பாத்தீங்கன்னா பனை மர வகையை சேர்ந்தது. செரினா ரெஃபரன்ஸ் சொன்னாவே பிபிஹெச் அல்லது பினைன் பிராஸ்டேட்டிக் ஹைப்பர்பிளேசியா, அதாவது பிராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு, அந்த வீக்கத்தை குறைப்பதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. முடி கூட்டுதலை தடுப்பதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சிறுநீர் கடுத்து போகிறது, சரியா போகாம இருக்கிறது, விட்டு விட்டு போகிறது, அந்த மாதிரி இதுக்கும் வெள்ளைப்படுதல் முதலியவற்றுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளான்ட் செரினா ரெஃபரன்ஸ். உடல் வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு செய்கை இருக்குது. ஹார்மோனல் இம்பேலன்ஸை பேலன்ஸ் படுத்துது. இன்னும் சொல்ல போனா ஆண்களுக்கான டெஸ்டோஸ்டிரான் உற்பத்தி பண்ணி செக்ஸுவல் டிசைரை, பாலுணர்வை தூண்டக்கூடிய மற்றும் அணுக்கள் உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு சக்தியும் இதற்கு இருக்கு. பிராஸ்டேட்ல கேன்சர் வராம பாதுகாத்துக்கூடிய அளவுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நைட் அடிக்கடி யூரினேஷன் போறாங்க இல்லைங்களா, அதை மட்டுப்படுத்தவும் ஃப்ரீ யூரினேஷன் நடக்கும், உதவியா இருக்கு. யுட்ரஸ் சம்பந்தப்பட்ட நோய்களான பிசிஓடின்னு சொல்றோம், பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ், சினைப்பை நீர் கட்டிகள் வராமலும் வந்திருந்தால் நாம் மருந்துகளோடு எடுத்துக்கொள்ளும் பொழுது சீக்கிரம் அந்த நீர்க்கட்டி கரைவதற்கு உதவியா இருக்குது. தசைகள் ரொம்ப வலுப்பெறும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா குக்குர்பிட்டா மொசாட்டா. குக்குர்பிட்டா மொசாட்டா அப்படின்னு சொன்னதுமே நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது பவர் ஹவுஸ். இதுல நிறைய விட்டமின் ஏ, சி, இ, பொட்டாசியம், பீட்டா கரோட்டின், ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது கண் பார்வைக்கு மிகச் சிறந்தது. மாலைக்கு நோய் வராமல் தடுக்கும். வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. வெயிட் மேனேஜ்மெண்ட்னா உடல் எடையை கூட்ட குறைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரைப்பை குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கவும், கட் பாக்டீரியாவை தூண்டவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. குடலில் உள்ள வேம்ஸ் பாரசைட்ஸ் சொல்லலாம், ஒட்டுண்ணிகள் அல்லது தேவையில்லாத புழுக்கள், குடல் புழுன்னு சொல்றோம் இல்லையா, தேவையில்லாத வேம்ஸை சுத்தப்படுத்துவதற்கு ரொம்ப அற்புதமா யூஸ் ஆகுதுங்க. இதுல ஃபைபர் கண்டென்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால மலம் ஃப்ரீயா போகுது, மலச்சிக்கல் இருக்காது. மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுனால மூலம் வியாதி வராமல் தடுக்கப்படுகிறது. அப்ப மொத்தத்துல சொல்ல போனா இரைப்பை குடல்
இவற்றுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு அற்புதமான பிளான்ட்டும் கூட. அது மட்டும் இல்லாம ஹார்ட் டிசீஸ், இருதய நோய் வராமல் தடுக்குது. இருதயத்தில் உள்ள கெட்ட கொழுப்புகளை எடுத்து ரத்த ஓட்டத்தை சீராக்கி இருதயத்துக்கு வலு கொடுத்து பிபியை மெயின்டைன் பண்றதுக்கு உதவுது. அதாவது பிளட் பிரஷர் வந்து நார்மல் ஆக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க. பாடியில் உள்ள தேவையில்லாத கெட்ட நீரை வெளியேற்றுவதற்கு உதவியா இருக்குது. ஐசைட் அல்லது வந்து பார்வை திறனை அதிகப்படுத்துவதற்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. கெட்ட கொலஸ்ட்ராலை எடுப்பதற்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பங்சர் வைன், 4வது ப்ராடக்ட். பங்சர் வைன் அப்படிங்கும்போது நெரிஞ்சில் முள். நெரிஞ்சில் முள் என்றாலே உங்கள் அனைவருக்கும் தெரியும்னு சொல்லியிருக்கேன். அதாவது கல்லடைப்பு, சிறுநீரக கல்ல நீக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கல்ல நீக்கிறது மட்டும் இல்லாம இது வந்து பிசிஓடின்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி வராமலும் வந்திருந்தால் சீக்கிரம் அதை சரி செய்யவும் ரொம்ப உதவியா இருக்குங்க. கிட்னி ஸ்டோன் மட்டும் இல்ல, கிட்னிகளோட ஃபங்க்ஷன் சரியா இருப்பதற்கும் கிட்னி ஸ்டோன் வராமல் தடுப்பதற்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கான எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஆண்மைத்தன்மை குறைவா இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. யுட்ரஸ் சம்பந்தப்பட்ட, கர்ப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஆண் பெண் மலட்டுத்தன்மை அவற்றை நீக்கவும் பங்சர் வைன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்ப பங்சர் வைனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, சிறுநீரகம் அதை வலுப்பெறச் செய்யும், அதில் வரக்கூடிய கோளாறுகளை சரி செய்யும். அது மட்டும் இல்லாமல் கருப்பையில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்யும், ஆண் பெண் மலட்டுத்தன்மையை போக்கும். அவ்வளவுதான். இதை வச்சு நீங்க எவ்வளவு வேணா பேசிக்கலாம். இவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ், 5வது ப்ராடக்ட். ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்ல போனாவே முதல்ல நம்ம ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னாவே முதல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இம்யூன் பூஸ்டர், எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய அற்புதமான ஒரு ப்ராடக்ட். விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. செல்களை வந்து சுத்தப்படுத்தி வலுப்படுத்தக்கூடியது. டைஜஷன், இதனால செரிமான சக்தி நல்லா இருக்கும், நல்ல பசி எடுக்கும். அண்டர் வெயிட்ல இருக்கவங்க வெயிட் ஏறுவாங்க. வெயிட் அதிகமா இருக்கவங்க தேவையான கழிவுகள் உள்ள தேங்கி இருந்ததுன்னா அதை வந்து வெளியே தள்ளிடும், தேவை இல்லாத கழிவுகளை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணும், ஒரு க்ளோ பண்ணும். அது இல்லாம ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வெயிட் மேனேஜ்மெண்ட்டை சரி பண்றதுக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம தேவையில்லாத வீக்கங்கள் உடலில், டாக்டர் சொன்ன இல்லைங்களா, கெட்ட நீர், அதை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தியும் இந்த ரெட் பீச் செல்ஸ்க்கு இருக்கு. ஐ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, லிவருக்கு நல்லது. அப்போ லிவர், ஐ, கிட்னி இது அனைத்துக்குமே ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் தான் ஸ்டெம் செல்ஸ். 6வது பாத்தீங்கன்னா கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் சி இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால, ஏகப்பட்ட சத்துக்களும் இருக்கிறதுனால இது வந்து அந்த காலத்துல மன்னர்கள் தான் சாப்பிடக்கூடிய ஒரு பச்சை ஆப்பிள்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது என்னத்துக்கு மெயினா உதவுதுன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆன்டி ஏஜிங், அதாவது வயது முதிர்வை தடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பிளான்ட்னு சொல்லலாம். ஸ்கின் கேருக்கு, அதாவது கொலாஜன் உற்பத்தியை அழகுபடுத்தி 70 வயதில் இருக்கிற கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா 50 வயது மதிக்கத்தக்க ஒரு அழகான ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுல இருக்குங்க. அப்புறம் ரிங்கிள்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, ஸ்கின்ல வந்து நம்ம சுருக்கங்கள், டார்க் ஸ்பாட் இந்த மாதிரி எல்லாம் இருந்தா அதை ரிப்பேர் பண்ணி சரி பண்ணக்கூடியது. செல்ல இதுக்கு மெயினான வேலையை வந்து செல்ல புதுப்பிக்கிற வேலை. அதாவது செல் டேமேஜ் செல் இதெல்லாம் வந்து வெளியே தள்ளி புதிய செல்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வேலை தான் இந்த ஸ்டெம் செல்ஸோட. அதனாலதான் வந்து இளமை தோற்றத்தோட இருக்க முடியுதுங்க. அப்புறம் பிக்மெண்டேஷன் சொல்றோம், வெண்படை, சின்ன சின்ன வெண்படை, டிபிக்மெண்டேஷன் சொல்றோம் இல்லைங்களா, அந்த வெண்படையில சரியாவதற்கு ரொம்ப உதவியா இருக்கு. ஸ்கின்னை பார்க்கும்போது ரொம்ப சைனிங்காகவும் யங் லுக்குல தெரியும். அது மட்டும் இல்லாம பிரெயினுக்கும் லிவர் ஹெல்த்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ப்ராடக்ட். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம். எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் அப்படின்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது இது. பர்டிகுலரா அந்த குறிப்பிட்ட லைனை வந்து நீங்க எழுதி வச்சுக்கலாம்.
எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரன்னு சொன்ன உடனே ஹனி கோட் வீட், அதாவது முரட்டு ஆட்டு இலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பர்டிகுலரா இதோட வேலை என்ன அப்படின்னா எனர்ஜி பூஸ்டர். மெயினானது எனர்ஜி. ஒவ்வொரு மனிதனுக்கும் எதிர்ப்பு சக்தி அத்தியாவசியமா தேவை, எனர்ஜி அவசியம் தேவை. அந்த மாதிரி இது எனர்ஜி பூஸ்டர். இது வந்து ஆடு மேய்க்கக்கூடிய இடையர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தாவரம். பர்டிகுலரா இந்த தாவரத்தை மட்டும் உண்ணும் பொழுது ரொம்ப மூர்க்கத்தனமாக எனர்ஜியோட செயல்பட்ட விஷயத்த அவங்க ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறமேலு இதுல என்ன அப்படி விஷயம் இருக்குன்னு பார்க்க போற பட்சதான் தெரிஞ்சது. போனுக்கு ரொம்ப நல்லது, போன் ஸ்ட்ரென்த்துக்கு, போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வயது ஆக ஆக நம்மளுடைய போன் வலுவிழைந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு புரைநோய் வராமல் தடுப்பதற்கும் எலும்பை ஸ்ட்ரென்த் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. அதனால வந்து இது அனைவருக்கும் அத்தியாவசியமான, ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஒரு ப்ராடக்டும் கூட. அது மட்டும் இல்ல, விட்டமின்ஸ், கால்சியம், பொட்டாசியம் இதெல்லாம் இருக்கிறதுனால ஹார்ட்டோட ஃபங்க்ஷன், பிளட் சர்க்குலேஷன்ல சுத்தப்படுத்தி ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் இருக்குங்க. பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவரும், செக்ஸுவல் டிசையர், பால் உணர்வை தூண்டக்கூடிய ஒரு பவர் இதுல இருக்கு. எரெக்டல் டிஸ்பங்க்ஷன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம மெனப்பாசல் டயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எலும்பு பிரச்சனை, மாதவிலக்கு நிற்கிற காலத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு பிரச்சனை, உடல் பிரச்சனைகளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம பீரியட்ஸ், பெண்கள் பீரியட்ஸ் டயத்துல ஏற்படக்கூடிய பயங்கர பெயின்ல சில பேர் வலியில இருப்பாங்க. அந்த வலியை வந்து போக்குவதற்கும் ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 8வது ப்ராடக்ட் கார்டிசிபிடேஸ். இது வந்து ஒரு காளான் வகையை சேர்ந்தது. கார்டிசிபிடேஸ் சொன்னாவே நீங்க நினைக்க வேண்டியது காளான் வகையை சேர்ந்தது. இந்த காளான் வகை அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிமாலயன் கோல்டு, ஹிமாலயன் வயக்ரா. ஹிமாலயன் கோல்டு அப்படின்னு சொன்னா அது ஏன் ஹிமாலயன் கோல்டுன்னு சொல்லி சொல்றோம்னா, ஏன்னா இப்ப தங்கத்தின் மதிப்பு நம்ம அனைவருக்கும் தெரியும் இல்லைங்களா? இப்போ ஹிமாலயன் கோல்டுங்கிறது கிட்டத்தட்ட 1 கிலோ 10 to 15 லட்சம் ரூபாய் வரை போகுது. அதனாலதான் இதுக்கு வந்து ஹிமாலயன் கோல்டுன்னு வச்சிருக்காங்க. ஹிமாலயன் வயக்ரா அப்படிங்கிறதுக்கு காரணம் இம்பார்ட்டன்ஸ். இதுல 100% சக்சஸ் ஆகுது. ஒரு 10 days 15 நாள்ல, சில பேர் 3 நாள்ல கூட அதை ஃபீல் பண்ண முடியுது. ஆண்மை தன்மை மற்றும் ஆண்மை குறைபாடு, இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப உதவியா இருக்குதுங்க. உடலோட ஆற்றல் அதிகரிக்கும் மற்றும் முடி உதிர்தல், நிறைய பேர்த்துக்கு இளம் வயதிலேயே முடி உதிர்தல், இளநரை இதெல்லாம் ஏற்படுது பாத்தீங்களா? அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரும வறட்சியை தடுக்குது. ஸ்கின் பாத்தீங்கன்னா சிலருக்கு எப்பவும் பார்க்கும்போதே ட்ரையா இருக்கும். என்ன மேல ஆயில் எது தடவினாலும் உடனுடன் ட்ரை ஆயிடுதும்பாங்க. அந்த ட்ரைனஸை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. அது மட்டும் இல்லாம பிளட் சுகரை வந்து ரெடியூஸ் பண்ணுது. சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு அதோட அளவை குறைப்பதற்கு உதவுது. டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை தூண்டவும் உதவுது. அதே சமயத்துல ஈஸ்ட்ரோஜன் புரோஜெஸ்டரானை தூண்டி ஆண் பெண் மலட்டுத்தன்மையை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். உடல் சோர்வு, டயர்ட்னஸ் நீக்கும். இப்ப இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் லாங் டைம், எனக்கு 10 அடி கூட ஸ்டெப்ஸ் ஏற முடியலன்னு சொல்றவங்க இன்னைக்கு 50 அடி நம்ம அசால்ட்டா ஏறேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நடப்பதற்கே கஷ்டப்பட்டவங்க மைல் கணக்குல நடந்துட்டு வரேன், சரி தெரியல அப்படின்னு சொல்றவங்கள கேள்விப்படுறோம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இதுல இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இர்ரெகுலர் பீரியட், கர்ப்பப்பை கோளாறுகள் இருக்கக்கூடிய இர்ரெகுலர் பீரியடை சரி பண்ணும். ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்குமே ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் இந்த காளான் வகை கார்டிசெப்ஸ். இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 9வது ப்ராடக்ட் ஸ்டீவியா ரெபடியானா. ஸ்டீவியா ரெபடியானா அப்படின்னாவே நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது சீனி துளசி, சர்க்கரை துளசி அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் இனிப்பு இல்லாம நம்ம சாப்பிடுறோமே, எந்த டேஸ்டுமே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு எந்த கவலையும் தேவையில்லை. இதை கடையில கூட விற்கிறது சீனி துளசி, சர்க்கரை துளசிங்கிறது. இதை எடுத்து மாத்திரை வடிவத்திலும் இருக்கு. இதே நம்ம காஃபி டீல வந்து இதை போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா சர்க்கரைக்கு இணையான, இன்னும் சொல்லப்போனா அதிக
இனிப்பை உடைய சுவை கொண்டது. ஆனால் சர்க்கரை அளவை கூட்டாது. கலோரி ஏறாது. அதனால என்னெல்லாம் இது மேற்கொண்டு என்ன லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லப் போனா, வாத நோய், தோல் வியாதி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. வெயிட் மேனேஜ்மென்ட்க்கு நல்லா இருக்கும். பிபிய கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட்ன்னு சொல்லலாம். பல் நோய், வாய் நோய் இது சம்பந்தப்பட்ட நோய் வராமல் தடுப்பதற்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. அப்புறம் பேசிஃப்ளோரா. இந்த பேசிஃப்ளோரா அப்படின்னு சொல்லப் போனா, புனைக்காளி அப்படின்னு சொல்லலாம். இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான அனைவருக்கும் தேவையான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இது அப்படி என்ன வேலை பண்ணுது அப்படின்னு சொல்லப் போனா, கிட்டத்தட்ட டீப் ஸ்லீப் அற்புதமான ஒரு தூக்கம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படுத்துருவாங்க. 1 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு பல கனவுகள் மாறி, பல பிரச்சனைகள்லாம் அப்பதான் மைண்டுக்குள்ள நிக்கும். சரியான தூக்கம் இருக்காது. ஆனால் இத சாப்பிட்டுட்டா கொஞ்சம் 1 மணி நேரத்துல இவங்க நீட்டா போய் எப்ப படுக்க போறாங்களோ, படுத்த ஒரு 5 நிமிடத்துல ஒரு நல்ல உறக்கம் வர்றத ஃபீல் பண்றாங்க. அப்போ குட் ஸ்லீப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. இதுல ஃபைபர் கன்டென்ட்ஸ் விட்டமின் ஏ அதெல்லாம் நிறைய இருக்குது. அயர்ன் சத்து நிறைய இருக்கு. இருக்கிறதுனால எதிர்ப்பு சக்தி நம்ம உடலுக்கு எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கு. ஃபைபர் கன்டென்ட்ஸ் நிறைய இருக்கறனால நம்ம சாப்பிடுற உணவு ஜீரணமாகி மலச்சிக்கல் இல்லாமல் வெளியாகுது. அதனால பசியை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிளான்ட்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அணுக்களுக்கும் தேவையான ரத்த ஓட்டத்தை கொடுத்து ஹெச்பி லெவல் சொல்றோம் இல்லைங்களா, ஹீமோகுளோபின் ஒவ்வொரு நபருக்கும் அத்தியாவசியமான தேவை. ஹீமோகுளோபின் குறைகிற பொழுதுதான் வெளுப்பு நோய் அல்லது சோகை நோய் அப்படின்னு சொல்றோம். உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்தி எல்லாம் போயிடும். ஏன்னா ஹீமோகுளோபின் தான் ஆக்சிஜனை சுமந்துகிட்டு போய் செல்லுக்கு கொடுக்குங்க. அப்ப ஹீமோகுளோபின் அளவு நமக்கு குறைஞ்சது அப்படின்னா தேவையான ஊட்டச்சத்து செல்லுக்கு போய் சேராது. அப்ப செல்ல ஆட்டோமேட்டிக்கா செல் டேமேஜ் ஆகும் அல்லது டெட் ஆகும். அப்ப எதிர்ப்பு சக்தி குறையும். அதை சரிப்படுத்தக்கூடிய ஹெச்பிஏ சார் இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள 1 நிமிஷம் க்ளோஸ் ஆயிடும். மறுபடியும் அதே லிங்க்ல எல்லாம் வந்துருங்க லீடர். அதான் தேங்க்யூ சார். அப்ப பாத்தீங்கன்னா விட்டமின் சி எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுனாலையும், விட்டமின் ஏ இருக்கிறதுனாலையும் கண் பார்வைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஆரம்ப நிலை பிரச்சனை, அதாவது சில சத்து குறைபாடுகளால் ஏற்படக்கூடிய கண் பார்வை நோயால் அல்ல, சத்து குறைபாடுகளால் ஏற்படக்கூடிய கண் பார்வையை சரி பண்ணுவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடிய, அமைதிப்படுத்தி தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான செயல். ஒரு மனிதன் நல்லா ஆரோக்கியமா தூங்கினாலே அவங்க நரம்பு மண்டலம் நல்லா செயல்படும். மூளை தண்டுவட நரம்பு மண்டலம் அதைக்கு வலுப்படுத்துறதுக்கும் அந்த பாசிஃப்ளோரா அற்புதமா உதவியா இருக்கு. ஹார்மோனல் இம்பேலன்ஸ், மனிதனுக்கு இப்ப நிறைய வியாதிக்கு காரணமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். அதாவது நம்ம தமிழ்ல சொல்ல போனா ஊட்டச்சத்து பற்றாக்குறை. ஹார்மோனல் இயக்குது. அதுதான் நம்ம உடலை அங்கங்க கீ மாதிரி நம்ம உடலுக்கு தேவையான இது ஹார்மோன் கொடுத்து அந்த நீரை கொடுத்து இயக்குது. அதோட குறைபாடு ஏற்படும் பொழுதுதான் நோய் வருது. தேவையான அளவு இன்சுலின் சுரக்கணும். இன்சுலின்ங்கிறது ஒரு ஹார்மோன். சரியா சுரக்கலைன்னா என்ன பண்ணும், அப்போ சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ண முடியாம ரத்தத்துல கலக்க வைக்குது. அதே மாதிரி தைராய்டு தேவையான அளவு சுரக்கலைன்னா தைராய்டு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது நோயே கிடையாது, குறைபாடு தான். அப்ப இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிற பட்சத்துல சீக்கிரம் குணமாக ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பீரியட் பெயின் சொல்றோம் இல்லைங்களா, இது ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். பீரியட் டயத்துல 2-3 நாள் பெண்மணிகள் ரொம்ப அவதிப்படுவாங்க சில பேர். அவங்களுக்கு அந்த சூட்டை குறைத்து அந்த பெயினை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்கையும் இந்த பாசிஃப்ளோராவுக்கு இருக்குங்க. நரம்பை சுத்தப்படுத்தி வலுப்படுத்தக்கூடிய, தூக்கத்தை தரக்கூடிய அற்புதமான மூலிகை அப்படின்னு வச்சுக்கலாம். வலிப்பு நோய் உள்ளவங்க அவசியம் இதை எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா, அவங்க மருந்துகளோடு கலந்து இதையும் எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா வலிப்பு நோய் காலப்போக்கில் வராமல் தடுப்பது நிச்சயம். ஓகே சார். அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ கடைசியா இன்றைய நிகழ்வுகள்ல நம்ம புதிதா பார்க்கக்கூடிய பிளான்ட் ஜபட்டிகா. ஒரு கால் இந்த இது கட்டான உடனே நீங்க மீண்டும் அதே லைன்ல மீண்டும் உள்ள வரலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம சிவகுமார் சார் சொன்னாரு. எல்லாரும் கவனத்தில் வைத்துக்குங்க. இன்றைய பிளான்ட் அப்படின்னு பார்த்தா ஜபட்டிகா.
ஜபடிகாபா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஊதா கருப்புன்னு சொல்லலாம். திராட்சை, மரத்திராட்சைன்னு சொல்லலாம். மரத்து கிளைகள்லயே அப்படி ஒட்டி வரக்கூடிய ஒரு திராட்சை. ஒரு அற்புதமான ஒரு பழ வகை. அப்போ இதுல இருக்கிற சத்துக்கள் பாத்தீங்கன்னா இது ஒண்ணு மட்டுமே நமக்கு போதுமா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் இருக்கும். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு திராட்சை அது. அப்ப அந்த ஜபுடிகபா அப்படிங்கிற ஒரு திராட்சையில என்ன சார் விஷயம் இருக்கும் அப்படின்னா, ஃபைபர், மினரல்ஸ், பிளவனாய்ட்ஸ், விட்டமின் ஏ, சி, கால்சியம், அயன் சத்து, பொட்டாசியம் சத்து, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இவ்வளவு அற்புதமான இந்த பழத்தை வந்து நம்ம ராவா அப்படியே கூட சாப்பிட முடியும். ஜூஸ் பண்ணி சாப்பிடலாம், ஜெல்லில போட்டு சாப்பிடலாம். சில ஒயின்ஸ், காஸ்ட்லி ஒயின்ஸ்ல வந்து கூட இத வந்து இந்த பழச்சாறு வந்து மிக்ஸ் பண்றாங்க. அவ்வளோ எனர்ஜெட்டிக் ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடிய ரிச் விட்டமின்ஸ், விட்டமின் ஏ இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழம் சொல்லலாம். அப்போ வந்து இது என்னத்துக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, சிமிலர் டு கொலாஜன் ப்ராடக்ட். கொலாஜன்னா நம்ம ஸ்கின்னை வந்து மெனுவனுப்பா நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட். அயன் சத்து, கால்சியம் சத்து, பொட்டாசியம் இதெல்லாம் இருக்கிறதுனால, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அயன் சத்து இருக்கிறதுனால இரும்பு சத்து சேரும் பொழுது, விட்டமின் சி, அயன் சேரும் பொழுது என்ன நடக்கும், உடலுக்கு தேவையான ரத்த ஓட்டம், ஹீமோகுளோபின் அதிகப்படுத்தும். ஹீமோகுளோபின் அதிகப்படுத்தும் போது செல்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து நல்லா கிடைக்கும். செல்கள் வந்து ஆரோக்கியமா இருக்கும். எந்த ஒரு மனிதனுக்கு செல்கள் ஆரோக்கியமா இருந்திருக்கோ அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு நோய் வராது கூடுமான வர. அப்படி நோய் வந்தாலும் சீக்கிரத்தில் அவங்க குணமாயிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். அயன், கால்சியம், பொட்டாசியம் இருக்கிறதுனால இருதயத்துக்கு, இருதய தசைக்கு ரொம்ப நல்லது. ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி பிளட் பிரஷரை குறைக்கிறதுக்கான அற்புதமான ஒரு பிளான்ட். கால்சியம் இருக்கிறதுனால எலும்புக்கெல்லாம் உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழம், திராட்சை பழம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிக் உள்ளவங்க, சர்க்கரை வியாதிகள் உள்ளவங்க, உடல் ஊதலா, கெட்ட நீர் உள்ளவங்க அவங்களாம் அவசியம் எடுத்துக்கலாம். ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கெட்ட கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கும், குடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதற்கும், செரிமான சக்தியை தூண்டுவதற்கும், அது மட்டும் இல்லாம ஆன்டி ஏஜிங் சொல்றோம் இல்லைங்களா, அதாவது இதை ரெகுலரா அருந்திக்கிட்டு வர்றவங்களுக்கு வந்து இளமையான ஒரு தோட்டத்தோட இருப்பதற்கும் ரொம்ப உதவியா இருக்குதுங்க. கேன்சர் வராம தடுப்பதற்கும், தோல் சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் ஹேர் லாஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, தோல் முடி கொட்டுதலை தவிர்ப்பதற்கும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் அந்த திராட்சை. கருப்பு ஊதா திராட்சை அப்படின்னு சொல்லலாம். ஃபைபர் கண்டென்ட்ஸ் அதிகமா இருக்கறனால கட் பாக்டீரியாவை வளர்த்து டைஜஷன் நல்லா கொடுக்கும். செரிமான சக்தியை கொடுத்து கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். வலிப்பு நோய்க்கு வராமலும் நரம்புக்கு தெம்பை கொடுக்கக்கூடியதும், ஆரோக்கியமான ஒரு தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிளான்ட் சொல்லலாம், பழம் அப்படின்னு சொல்லலாம். பிளட் சுகரை மேனேஜ் பண்றதுக்கும், போனுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. அப்போ டோட்டலா இந்த திராட்சைக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. இப்ப இதுவரை 11 ப்ராடக்ட பத்தி நம்ம இங்க பேசியிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு இன்கிரிடியன்ஸும், ஒவ்வொரு பிளான்ட்டும் யாருக்கெல்லாம் தேவை நம்ம தான் சார் முடிவு எடுக்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசியமான தேவை. இன்றைக்கு வந்து இந்த தேவையான ப்ராடக்ட இந்த மருத்துவ விஞ்ஞானி அதை ஒருங்கிணைத்து நமக்கு நானோ டெக்னாலஜி வடிவத்துல ஈஸியா கன்சியூம் பண்ற வடிவத்துல. ஏன்னா இன்னைக்கு ஒரு பழம் சாப்பிட்டோம்னா முழுக்க அந்த சத்துக்கள் போகிறது இல்லை. அதுல சக்கைகள் நிறைய
வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்கு. ஒரு நல்ல நிறுவனம் பார்த்தீங்கன்னா நமக்கு பாடம் சொல்லி தரும், நிறைய விஷயங்கள் நமக்கு தரும். அவங்க எந்த அளவுக்கு அவங்க கத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க எங்க போறாங்க, ஹை லெவல் ஒரு ஆபீசரா இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு பதவியா இருக்கட்டும், பெரிய லெவலுக்கு போறாங்க இல்லைங்களா. இதை தீர்மானம் பண்ண வேண்டியது நீங்க தாங்க. நாங்க இத பத்தி சர்ச் பண்ணோம், முடிவு எடுத்தோம், இறங்கிட்டோம். இப்போ வாங்க, இந்த 11 ப்ராடக்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் 11 இன்கிரீடியன்ஸும் 11 மூலிகைகளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசியமான தேவையான ஒரு ப்ராடக்ட். இவை அனைத்துமே நம்ம காசு கொடுத்து தனித்தனியா வாங்கி சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அது குதிரைக்கு முடியாத ஒரு விஷயம். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம இதை எடுப்பதற்கு ஒரு கருவியா வச்சிருக்கிறோம். அப்போ பேசிக்கலி எல்லாத்துக்கும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி சொல்ல போனா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசியமான தேவை வருமானம், மணி. இன்றைக்கு மணி இல்லாம அடுத்த அடி கூட நம்ம எடுத்து வைக்க முடியாது. இதை யார நீங்க கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அவங்க வெற்றியை அடைவது உறுதி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை நான் ஒரு 1 month அனலைஸ் பண்ணேன், டீப்பா அனலைஸ் பண்ணும் போது எனக்கு கிடைச்ச ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். எல்லா மனிதருக்கும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி வருமானத்தை பொறுத்தவரை யாருமே சொல்ல முடியாது, சொன்னதாக சரித்திரமே கிடையாது. அப்படியே ஒருத்தர் சொல்லியிருந்தா கூட அவங்களுக்கு இயலாமை அப்படின்னு தான் சொல்றோம். அதாவது எனக்கு இது போதும்னு அவங்க வாழ்க்கைக்குள்ளார அவங்களே கட்டி போட்டுக்கிறாங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா பிச்சை எடுப்பவர்கள் கூட வாழ்க்கை நடத்ததான் செய்யறாங்க. அதே மாதிரி கோடிகளை பாக்கெட் மணியா செலவு பண்றவங்க கூட வாழ்க்கை நடத்ததான் செய்யறாங்க. நம்ம அந்த அளவுக்கு இருக்கிறோமா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். அதே சமயத்துல நம்மளும் ஏர்ன் பண்ணணும், 4 பேத்துக்கு வருமான வாய்ப்பையும் கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான ப்ராடக்ட 15 வருஷமா கட்டி காத்து நம்மகிட்ட எளிமையா நல்ல வருமானத்தோடு கொடுத்திருக்காருன்னா அந்த பழனிசாமி ஐயா இந்த இடத்துல நம்ம அனைவரும் பாராட்டியே தீரணும். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னதான் மதிப்பு போடலாம், என்னதான் விலை போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த கம்பெனி ஒரு நிர்ணயம் பண்ணிருக்கு. ஆனா அந்த ப்ராடக்ட் உள்ள சாப்பிட்டதையோ நமக்கு செய்யக்கூடிய விளைவுகள் பார்த்தா பல லட்சங்கள் கொடுத்தால் கூட தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையில இருந்தெல்லாம் நம்ம உடல் பிரச்சனையில இருந்தா மீண்டு வந்திருக்கிற நண்பர்கள், அநேக நண்பர்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டெஸ்டிமோனியல் ரிப்போர்ட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 5000 ரூபாய் 10,000 ரூபாயில 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி கூட கிடைக்காத குழந்தை பாக்கியம் கிடைச்ச குடும்பங்களை நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம தான் சார் ஒவ்வொருத்தரும் முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுக்கணும், வாழ்க்கையில நம்ம மணி, அந்த மணி நம்ம சம்பாதிக்கக்கூடிய அந்த மணி சட்ட ரீதியா இருக்கணும், ஒருத்தரை ஏமாத்துறதா இருக்கக்கூடாது, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வருமானமா இருக்கணும். அந்த வருமானம் மட்டும்தான் நிலைக்கும் தங்கும் அப்படிங்கிறது பொதுவான கருத்து. அப்படி இருக்கிற பொழுது நம்ம இந்த தருணத்துல ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு அப்படின்னா, இவ்வளவு அற்புதம் செய்யக்கூடிய இந்த எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்டோட ரேட்டு தான் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தா விலை மதிக்க முடியாது. இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ப்ராடக்ட பத்தி நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்கிரீடியன்ஸை பத்தி விலை மதிக்க முடியாது. அதே சமயத்துல இந்த கம்பெனி வச்சிருக்கிற விலை, ஏன்னா எதுவா இருந்தாலும் ஒரு விலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த விலை பாத்தீங்கன்னா ஒரு கன்சியூமரா நம்ம ஒரு பயனாளியா இருந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா 6,300 ரூபாய் எம்ஆர்பி வச்சிருக்குங்க. 6,300 ரூபாய் எம்ஆர்பி நீங்க வாங்கி சாப்பிடுறீங்க. சாப்பிடும் பொழுது 1 மாதத்துல உங்களோட பாடியில இதுவரை இல்லாத மாற்றங்கள் ஏற்படும். கண்டிப்பா ஏற்படும் எல்லா மனிதனுக்கும். இந்த கம்பெனி சொன்ன விஷயம், முதல்ல நீங்க வாங்கி சாப்பிடுங்க, சாப்பிட்டு சந்தேகங்கள் விளக்கங்கள் கேட்பாங்க. நான் இதை பத்தி கேட்கும் போது கூட என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளவு பெரிய மனிதரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவியா இருந்தாலும் சரி, முதல்ல உடல்ங்கிறது காமன் டு ஆல் இல்லைங்களா. நாட்டுக்கே தலைவர் அப்படின்னு சொன்னாலும் உடல் தானே, உடல் அமைப்பு எல்லாத்துக்கும் ஒன்று தானே. அப்படிங்கும் போது முதல்ல நீங்க சாப்பிட்டு உணர்ந்தீங்களா, முதல்ல நீங்க உணருங்க, உணர்ந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணா என்ன நடக்குங்கிறதா இதுல பிளான்.
அப்போ 6300 ரூபாய்க்கு நம்ம கன்சியூமரா தான் கன்சியூமரா தான் நான் வாங்குறேன்னு சொன்னா 6300 ரூபாய் எம்ஆர்பி கொடுக்குதுங்க. அத ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாக்க, இத வந்து நீங்க இதுல ஐடி போட்டு மெம்பர்ஷிப்பா நீங்க வந்தீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு 5000 ரூபாயிலேயே உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனி சொல்லுது. இதுல வந்து 6300 ரூபாயில இருந்து 1300 ரூபாய் தள்ளுபடி பண்றாங்க. அப்ப வெறுமனே 5000 ரூபாயில இந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குதுங்க. இந்த ப்ராடக்ட்ல அப்படி என்ன மகத்துவம்ன்றத நான் சொல்லிட்டேன். இது எங்க சார் தயார் பண்றாங்க, எங்க சார் விக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த ப்ராடக்ட் தயார் பண்ணக்கூடிய இடம் வந்து திருச்சூர், கேரளாவுல திருச்சூர்ல ஆலிவ் ஆயுர்வேதா பார்மா அண்ட் ரிசர்ச் சென்டர்ங்கிற இடத்துல இது தயார் பண்றாங்க. பார்மசிட்டிக்கல் கம்பெனில இதை தயார் பண்றாங்க. சேல்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா திருப்பூர் பல்லடத்துல சேல்ஸ் நடக்குதுங்க. இதுல ஒவ்வொரு பாக்கெட்லயும் 5 சேசட் இருக்கும். ஒவ்வொரு சேசட்டும் 1.5 கிராம், மொத்தம் 7.5 கிராம் தான். பாத்தீங்களா, அணு அளவு இருக்கிறது எவ்வளவு வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அது அது நீங்க நிறைய பேரு இத வந்து அனுபவிச்சிருக்கவங்க எல்லாருமே சொல்லுவீங்க, ஒரு துளி என்ன வேலை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. ஒரு சிட்டிகை, ஒரு மிளகு அளவு எடுத்து நம்ம சப்லிங்குவல்ல போடும்போது அடுத்த நாள்ல இருந்து அதோட வேலையை காமிக்கும் போது அப்பதான் உணர்வாங்க, ஓ இதுக்கு அபார சக்தி இருக்கு அப்படிங்கிறது. காரணம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு உடலை சுத்தம் பண்ணும் போது ஏற்படக்கூடிய பாடியில இருக்கக்கூடிய சில மாற்றங்கள், அதான் முன்னுதாரணம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சர்டிஃபைடு கம்பெனியா அப்படின்னு சொன்னா FSSAI சான்றிதழ், அதாவது இது முழுக்க வந்து உணவு தான், ஃபுட் சப்ளிமெண்ட், இயற்கையான உணவு தான் அப்படிங்கிறதுக்கான FSSAI சான்றிதழ், GMP சான்றிதழ், 100% நேச்சுரல் அப்படிங்கிற சான்றிதழ், 100% ஆர்கானிக் சான்றிதழ், ISO சான்றிதழ், எத்தனை விதமான பியூர் வெஜிடேரியன் சான்றிதழ், இதுல நோ கெமிக்கல் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். அப்போ இத்தனை சான்றிதழை கொண்டு 14 வருடம் முடிஞ்சு 15வது வருடம் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிறுவனம் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். சரி, ரைட்டுங்க. இப்போ நம்ம இன்கம் நமக்கு அதான் இவ்வளவு காலம் நான் உங்களுக்கு சொன்னதுக்கு காரணம், நமக்கு இன்கம் அவசியம் தேவைங்க. அந்த இன்கம் தேவைக்கு மிகப்பெரிய அளவுல வேலை செய்யணுமா, கஷ்டப்படணுமா, உடல் உழைப்பை கொடுக்கணுமா? ஜஸ்ட் இமேஜ் பண்ணி பாருங்களேன். எந்த ஒரு தோட்ட வேலையா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு தோட்ட வேலை செய்து அல்லது கிராமத்துல கடினமான வேலை, கட்டிட வேலையா இருக்கட்டும் செய்து காலையில இருந்து சாயந்தரம் வரை உடலை வருத்தி வியர்வை சிந்தி அவங்க பார்க்கக்கூடிய தொகை ஒரு சொற்ப தொகையா இருக்கும். 500 ரூபாய் சம்திங் ஏதோ பாக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அதே சமயத்துல இதுல ஸ்மார்ட் ஒர்க், அதுதான், அதாவது படிச்சவங்களுக்கு மட்டும் வேலை இல்லைன்னு இல்ல, அவங்களுக்கு மூளைக்கான வேலை நடக்கும். படிப்பு கம்மியா இருக்கிறவங்களுக்கு உடலுக்கான வேலை அதிகம், படிப்பு அதிகமா இருக்கிறவங்களுக்கு மூளைக்கான வேலை அதிகம். அவ்வளவுதான் ஸ்மார்ட் ஒர்க்குங்க. இது வந்து வெரி ஸ்மார்ட் ஒர்க். இதுக்கு யார் கையில எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, படிக்காதவங்க அற்புதமா எடுத்துட்டு பிளே பண்ணிட்டு இருக்காங்க. படிச்சவங்க நிறைய பேரு இத வந்து நம்ம ஒரு கேஷுவலா யதார்த்தமா பார்த்துட்டு இருக்கிறோம். நமக்குன்னு உள்ள ஒரு வாழ்க்கைய நமக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு இதுதான் நான், இதுக்குள்ளதான் நான் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்துட்டு இருக்கிறோம். அதை உடைச்சிட்டு வெளியே வரும்பொழுதுதான் உலகம்னா என்னன்றதே நமக்கு தெரிய வரும். இதுல என்ன ஒரு லாபம்னா, பல பேர்த்தை வாழ வைக்கிறோம், பல பேர்த்துக்கு வருமான வாய்ப்பை கொடுக்கிறோம். இதுக்கு 1ஆம் கிளாஸே அதிகபட்ச படிப்புன்னு நான் சொல்லுவேன். அப்ப இதுக்கு தகுதி என்னங்க? 1ஆம் கிளாஸ் கூட தேவையில்லை, பேச தெரிந்தால் போதும். இன்னும் பேச தெரியலன்னா கூட நம்ம சீனியர் அப்படின்னு சொல்றோங்களா, அவங்ககிட்ட கொண்டு போய் அறிமுகப்படுத்தினாலே போதும், வருமான வாய்ப்பு உண்டு. ரைட். இப்போ 6300 ரூபாய் கொடுத்து இந்த ப்ராடக்ட் வாங்கி நல்லா இருக்குன்னு சொல்ற பட்சத்துல இந்த கம்பெனி சொல்றது என்னங்க, 5000 rupees கொடுத்து மெம்பரா சேர்ந்துக்கிட்டாலே இதுலயே உங்களுக்கு 1300 ரூபாய் உங்களுக்கு கம்மியா கிடைக்குது லாபம் உங்களுக்கு. அப்போ 5000 ரூபாய் கொடுத்து நம்ம ஐடி போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு இன்கம் வேணுமா இல்லைங்களா? அனைவருக்கும் தேவை. இன்றைக்கு நல்ல உட்காந்து சிந்தனை பண்ணி பாருங்க. நீங்க வீட்டுல வச்சக்கூடிய பொருளா இருக்கட்டும்,
எந்த ஒரு நிகழ்வுகள் நடந்தாலும் எந்த ஒரு பொருட்கள் வாங்கி இருந்தா கூட நீங்களா நம்மளா யாரும் சுயமா நம்ம வாங்கினதா இருந்திருக்காது. அதிகம் நம்மளோட ரெஃபரல் நடந்துகிட்டே இருந்திருக்கும். நம்ம நண்பர்கள் வாங்கியிருப்பாரு, அதை பேஸ் பண்ணி நம்ம வாங்குவோம். அல்லது நம்ம உறவினர்கள் வாங்கியிருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி வாங்குவோம். இந்த மாதிரி பொருள் வாங்க இது நல்லா தாங்கும், நல்ல உடல் உழைப்பு, அது அந்த பொருள் தரமா இருக்கும் அப்படின்னு ஒரு ஏசியா இருக்கட்டும். பாருங்க இப்ப கூட இந்த சீசன் வந்துருச்சு, வெயில் காலம் வந்துருச்சு. இப்ப யாராவது ஏசி இன்னைக்கு 50,000 60,000 வாங்க ரெடியா தான் இருக்காங்களோ ஒழிய இவ்வளவு விலை ஜாஸ்தியா, நான் இயற்கை சூழல்ல நான் போய் மரத்துக்கடியிலயோ இதுக்கடியிலயோ கூரை வீடு, அந்த காலத்துல கூரை வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க, இயற்கையான ஏசின்னு சொல்லலாம். அந்த ஏசி யாராவது விரும்புறோமா? அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சவங்க மிகப்பெரிய பல மாடி கட்டடத்துல அந்த கூரை வீட்டை அமைச்சு அதுல இருக்கிறாங்க, இயற்கையான ஏசி. அது எல்லாம் மாறி போய் இன்றைக்கு எந்த பொருள் எடுத்தாலும் அதுக்கு நம்ம கூசாம நம்மளோட ரெஃபரல் யாரோட ஒரு ரெஃபரலாவும் நடந்திருக்கும். அட்லீஸ்ட் நம்ம டிவியை பார்த்தாவது வாங்கியிருப்போம். டிவில நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதுல பல முறை திரும்ப திரும்ப அந்த ப்ராடக்டை பத்தி சொல்லும் பொழுது ஆஹா இது என்னமோ சொல்றாங்களே, இது நல்லா இருக்குமா. ஒரு விஷயம் பாருங்களேன், இந்த சக்தி மசாலா இந்த மாதிரி ஒரு பொருட்கள்லாம் வந்தது இல்லைங்களா, இதுக்கெல்லாம் வாங்கறதுக்கு காரணம் யாருங்க? இந்த மீடியாஸ் பல முறை போட்டு சொல்றதுனால நிறைய மசாலா பொருட்கள் வாங்கியிருக்கோம். இப்ப என்னமோ இந்த மாதிரி வந்திருக்கு, இதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போமே நல்லா இருக்கான்னு சொல்லி வாங்குவாங்க. அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னா அடுத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. இதனால ஏதாவது நமக்கு லாபம் உண்டா அப்படின்னா சத்தியமா கிடையாதுங்க. யாருக்கு லாபம்? யார் இந்த கம்பெனி தயார் பண்றாங்களோ, இந்த ப்ராடக்ட தயார் பண்றாங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துருது. பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த பூஸ்ட் குடிக்கிற மாதிரி காமிச்சாங்கன்னா அதை காமிக்கிறவங்களுக்கு, நடிப்பை கொடுக்கிறவங்களுக்கு அமௌண்ட் போய் சேருது, இதை தயார் பண்ணக்கூடியவங்களுக்கு அமௌண்ட் போய் சேருது. ஆனால் நல்லா இருக்குது, டேஸ்டா இருக்குன்னு சொல்லி நீங்க மாதம் நீங்க போய் நீங்க கடையில வாங்கி நீங்க ரெகுலரா சாப்பிட்டு பாருங்க. நீங்க 5 வருடம் சாப்பிட்டுட்டீங்க, உங்களுக்கு ஒரு டப்பி ஃப்ரீயா தரேன்னு சொல்லி எங்கேயாவது சொல்லியிருக்காங்களான்னா சரித்திரமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொன்றும் ரெஃபரல் மூலம் தான் உலகம் இயங்குது. அப்ப என்ன பண்ணா நம்ம கூச்சத்தை விட்டு வெளியே நம்ம ரெஃபரல் கொடுக்கறதுனால, ஒரு அற்புதமான ப்ராடக்ட ரெஃபரல் கொடுக்கறதுனால இவ்வளவு ஏர்ன் பண்ண முடியுது அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அப்படி என்ன சார் இதுல வருமானம் வருது? எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். புதிதா கேட்கிறவங்க இருந்தாங்கன்னா ஒண்ணும் இல்ல, 5,000 ரூபாய்க்கு நம்ம ஹெல்த்தை பாத்துக்கிறதுக்கு, எதிர்காலத்துல பெரிய நோய்கள் வராமல் தடுப்பதற்கு, ஏற்கனவே நோயில் பாதிச்சு இருந்தாங்க அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய மருந்துகளோடு இணைந்து எடுக்கும் பொழுது சீக்கிரம் அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான அற்புதமான ப்ராடக்ட தான் நம்ம இப்ப கையில எடுக்கிறோம். ஏதோ ஒரு கருவி, சேல்ஸுக்கு ஒரு கருவி வேணும் இல்லைங்களா, இந்த ப்ராடக்ட நம்ம கையில எடுக்கிறோம். இத எடுத்துட்டு நமது நண்பர்கள் இப்ப வாங்க ரெஃபரலுக்கு, எல்லா மனிதனுக்கும் தேவைங்கிற ப்ராடக்ட் அப்படிங்கறதுனாலதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிளான்ட்டை பத்தி நிதானமா நிறுத்தி உங்களுக்கு புரியுற அளவுல நாங்க எடுத்துட்டு இருக்கிறோம். எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் படிப்பே இல்லாதவங்களுக்கு கூட அவங்க ஆழ்ந்து அதை கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அப்போ பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட ஒரு 5,000 கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிடும் பொழுது ரெஃபரலுக்கு வர்றோம், நம்ம நண்பர்கள்ட்ட ரெஃபரல் கொடுக்கிறோம். இந்த கம்பெனி சொல்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் 1 மாதம் டைம் எடுத்துக்கங்க. அது நல்லா சிந்தனை பண்ணி பாத்தீங்கன்னா தூங்கவே முடியாது சார். ஒரு 5,000 ரூபாய் ப்ராடக்ட், ஒரு ஹெல்த் ப்ராடக்ட் நம்ம உடலை பாதுகாத்துக்கிறதுக்கு வாங்கிக்கிறோம். நான் தான் எல்லாத்துக்குமே நான் சொல்லுவேன், இது ஹெல்த்தியான ஹார்லிக்ஸ். ஓகே, யாராவது ஹார்லிக்ஸ் வாங்கி சாப்பிடுறவங்க, பூஸ்ட், போர்ன்விட்டா வாங்கி சாப்பிடுறவங்க இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்கோமா? ஒருத்தருமே கிடையாது. இதை சாப்பிட்டா உடல் எடை அப்படியே உயர்ந்துகிட்டே வளர்ந்துகிட்டு போவான்னு சொன்னாங்களே, எத்தனை குடும்பத்துல சாப்பிட்டு இந்த பசங்களை வளர்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நம்பிக்கை, ஒரு டேஸ்டியா இருக்குது, குழந்தைகளுக்கு பிடிச்சிருக்கு, நமக்கும் பிடிச்சிருக்குன்னு ஹார்லிக்ஸ் ஆகட்டும் எதா இருக்கும் நம்ம வாங்கி சாப்பிடுறோம். சாதாரணமா ஒரு உடல்நிலை சரியில்லாம ஒரு ஹாஸ்பிட்டல்ல வீட்டுக்கோ ஒரு நபரை சந்திக்க போனோம்னா சிம்பிளா நம்ம என்ன பண்றோம், ஹார்லிக்ஸ் வாங்கி கொண்டு போய் கொடுத்துறோம். இது உலகறிந்த உண்மை. எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இயற்கையான உணவு அப்படின்ட்டு. யாராவது அதுல என்னென்னலாம் கலந்துருக்கு, எந்த அளவுக்கு இது வேலை செய்ய போகுது அப்படிங்கறத நம்ம கேட்டிருக்குமான? கேட்டது கிடையாது. ஆனால் இத பத்திய ஃபுல் நாலேஜ் நமக்கு கொடுத்து நமக்கு வருமானத்தையும் கொடுக்கறாங்கன்னா ஒவ்வொரு நபரும் கவனிக்க வேண்டிய அத்தியாவசியமான ஒரு விஷயம் இனிமேல் தான். அப்போ இந்த கம்பெனி சொல்றது 1 மாத டைம் எடுத்துக்கங்க. இந்த 1 மாத டயத்துல யாரெல்லாம் வாழ்க்கையில சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களை தேடி பிடிங்க சார்.
யதார்த்தமா பேசினா எல்லா வார்த்தையும் யதார்த்தமா தான் இருக்கும். எனக்கு நிறைய பேர் வந்து நான் மீட்டிங் நடத்தணுன்ற ஆர்வம் எனக்கு இல்ல. இதுல 10 பேத்துல 5 பேர் இத நான் சாப்பிட்டதுனால என் ஹெல்த்த பார்த்துக்கிட்டேன். பல நோய்கள்ல இருந்து நான் விடுதலை எனக்கு கிடைச்சுக்கிட்டேன். அதே சமயத்துல மாதம் வருமானம் 10,000 கூட இல்லாம கஷ்டப்பட்ட நான், இன்றைய காலகட்டத்துல ரூ. 50,000 ரூ. 1,00,000 நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் சார் அப்படின்னு ஒரு 10 பேர் சொன்னால் கூட, என்னால் ஒரு 10 பேர் அவங்க வந்து இன்கம் பார்த்துட்டாங்க அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அதுதான் எனக்கு வேண்டியது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் நீங்க தான் கவனிக்கணும். எப்படி நம்ம வந்து ஒரு சினிமாவுக்கு போறோம் அப்படின்னாக்க, மதியம் ஈவினிங் ஷோ 6:30 மணின்னா எத்தன பேர் சார் நம்ம 7 மணிக்கு போறோம்? கண்டிப்பா கிடையாது. ரூ. 200 ரூ. 300 முன்கூட்டியே நம்ம காச கட்டிர்றோம். ஒண்ணு இதுலயாவது கட்டிர்றோம். கட்டிட்டு ஒரு டிக்கெட் ரூ. 150 ரூ. 200 அந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாரி, இடத்துக்கு தகுந்த மாரி இருக்கு. முன்கூட்டியே நம்ம டிக்கெட்டும் வாங்கி வச்சுர்றோம். எங்க இருந்து என்னதான் வேலை இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், அந்த 3 மணி நேரம், 2 மணி நேரம் 6:30 மணிக்கு ஷோனாக்கா 6:15க்கெல்லாம் போய் இருக்கிறோம். 6ல இருந்து 6:15க்கு நம்ம இருக்கிறோம். என்ன நடக்க போகுதுன்னா 3 மணி நேரம் நம்மளோட எண்ணங்கள மறந்து கொஞ்சம் ரசிச்சுட்டு வரப்போறோம். மீண்டும் அதே எண்ணத்துக்குள்ள தான் நம்ம உள்ள போக போறோம். ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மென்ட். இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிற நாம, நம்மளை நம்பி இருக்கக்கூடிய குழந்தைகளை காப்பாற்றுவது எப்படி? நம்மளை நம்பி இருக்கக்கூடிய மனைவியை காப்பாற்றுவது எப்படி? அப்படிங்கிறத பத்தி யாரும் எத்தனை பேர் திங்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க, அவங்க எண்ணத்துல தான் இருக்குங்க. எல்லா வீடுகள்லயும் பிரச்சனைக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, பொருளாதாரம் தாங்க. வருமானம் மட்டும்தான் முன்னிலையில நிக்குது. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் எல்லா விதத்திலயும். ஏதாவது ஒரு பொருள் எடுக்க போகணும்னு நினைச்சா கூட குழந்தை கேட்கக்கூடிய ஒரு பொருள வாங்கி கொடுக்க முடியல. காரணம் அவங்களுக்கு தெரியாது இந்த பொருள் வந்து என்ன ரேட், எவ்வளவு விலை அப்படிங்கிறது அது தெரியாது. அதுக்கு என்ன பிடிக்குதோ அசால்ட்டா கையை காமிச்சிரும். எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி அடம் பண்ணும். அந்த சமயத்துல பல பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு இடையே உருவாகும். இந்த மாதிரி நம்ம நினைச்சத குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க முடியலையே, நினைச்சத தன் மனைவிக்கு வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தங்கள் ஏற்படுமே ஒழிய, நம்ம அதுக்குள்ள சமாதான கட்டத்துக்குள்ள போயிடுறோம் நிறைய பேரு. இதுல வந்து எந்த ஒரு முதலீடும் இல்லாமல் கோடிகளை பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்க. ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு நண்பர்களும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ரைட். அப்படி என்ன சார் வருமானம் வருது? இப்போ வருமானத்துக்குள்ள வருவோம். ஒரு நபர் நல்லா யோசனை பண்ணுங்களேன். நிறைய பேர்த்த சேல் பண்ணுங்கிற அவசியமே இல்ல சார். ரூ. 5,000 வாங்கி நம்ம ஐடி போட்டுட்டு 2 நபர் அவ்வளவுதாங்க. பேசிக் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லப்போனா 2 நபர். அந்த 2 நபர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, வாழ்க்கையில நானும் முன்னேறி ஆகணும். ஒரு எறும்பு பாருங்களேன், தண்ணியில ஒரு எறும்பு தத்தளிக்குது அப்படின்னா, அப்ப அதோட நிலைமை என்னங்க? நான் உயிரிழக்க போறோம், நம்ம வந்து செத்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தத்தளிச்சிட்டு இருக்கு தண்ணியில எறும்பு அப்படின்னு வச்சுக்கல. அந்த சமயத்துல அந்த எறும்புக்கு என்ன தேவை? சிறு துரும்பு எங்கேயாவது கிடைச்சிருச்சுன்னு அந்த தண்ணியில, அத வச்சு ஜம்பாய் பொழைச்சுக்கும் இல்லைங்களா? ஒரு சின்ன இலை துகள் அந்த சமயத்துல காற்றுல வந்து விழுந்தா கூட அந்த இலையில அது ஏறிடுச்சுன்னா என்ன லைஃப் வந்து தப்பிச்சுக்குது இல்லைங்களா? அது வந்து உயிர் பிழைச்சுக்குது. அதே மாதிரிதான் நிறைய மக்கள் இன்றைக்கு நிறைய படிப்பு படிச்சுட்டு வருமானம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நண்பர்களை நம்ம பார்க்கிறோம். இதே நிலைமை தான் நம்ம குழந்தைகளும் பெரிய படிப்பு படிச்சுட்டு வேலை இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஜஸ்ட் இதை திங்க் பண்ணி பார்த்தோம்னு வச்சுங்களேன், 2 நண்பர்கள் நம்ம வாழ்க்கையில சம்பாரிச்சே தீரணும், எனக்கு வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய 2 நண்பர்களை நீங்க தேடி பிடிச்சி எடுக்கிறதுக்கான டைம் 1 மாதம் கூட எடுத்துக்கங்கன்னு சொல்லுது இந்த கம்பெனி. உங்களோட ஓன் டைம். எனக்கு இதுக்கு கட்டுத்திட்டம் எதுவுமே இல்லை. அதான் நீங்கள் வருமானத்தை ஈட்டுவதற்கு முடிவெடுக்க வேண்டியது உங்களோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க ஒரு சின்ன பிளான் தான் சார் போட்டு கொடுத்துருக்காங்க. என்ன பிளான்னா, ஒரு நபர் 2 நபர்கள்ட்ட இந்த 5,000 ருபீஸுக்கு ஹெல்த் ப்ராடக்ட சேல் பண்றாங்க. அவ்வளவுதான் சார், வேற ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு ரெப்ரசன்டேட்டிவ் பாத்துங்களேன், ஒரு டாக்டர் தேடி ஏகப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ் வருவாங்க. அதாவது மருந்து விற்பனை செய்யக்கூடிய நிறுவனம் ரெப்ரசன்டேட்டிவ்னு ஒரு ஆட்களை நியமனம் பண்ணி அவங்க கோட் சூட் எல்லாம் போட்டு கம்பீரமா சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு யாரை பார்க்க வருவாங்கன்னா, கிளினிக்கல்ல டாக்டர்ஸ் வந்து பார்க்க வருவாங்க. ஏன்? அவங்க தயார் பண்ணக்கூடிய அந்த மருந்துகளை பத்தி விவரம் சொல்லி இதை எழுதுங்க சார், இந்த இதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய ஆஃபர் முதல் கொண்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப
அவங்க இந்த மருத்துவர்கிட்ட டாக்டர்கிட்ட படுற பாடு உள்ள இருக்கும்போது தான் அவங்களுக்கு தான் தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு பல போராட்டங்கள் பட்டு அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சு குறிப்பிட்ட டயத்துல இதை சேல் பண்ணி ஆகணும். ஒவ்வொருத்தரும் இவ்வளவு இதை சேல் பண்ணி ஆகணும். அப்படி சேல் பண்ணா மட்டும்தான் மாதம் முடியும் பொழுது 30ஆம் தேதி வரும் பொழுது என்ன கிடைக்கும்னு பார்த்தா அது அதுக்கு மேல கொடுமை. ஆளுதான் டிப் டாப்பா பயங்கரமா வருவாங்களே ஒழிய 30ஆம் தேதி என்ன சார் உங்களுக்கு இன்கம் அப்படின்னு சொல்லி கேட்க போனா 30,000 ரூபாய், 15,000 ரூபாய், 20,000 ரூபாய் கிடைத்தால் பெரிய விஷயம் அப்படிம்பாங்க. அப்போ இப்படி நம்ம உழைப்ப கொடுக்கிற நம்ம கொஞ்சம் டியூன் பண்ணி மைண்ட டியூன் பண்ணி திங்க் பண்ணோம்னா உலகத்துல 2 நபர், நம்ம தெருவை விடுங்க, நம்ம வீடை விடுங்க, நம்ம சொந்தங்களை விடுங்க, வாழ்க்கையில சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய 2 நண்பர்களை தேர்ந்தெடுத்து வா நண்பா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு நீங்க சேல் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் உங்களுக்கு தங்கம் மாதிரி. இத கொடுத்த உடனே என்ன நடக்கும்? அவர் சாப்பிடுவாரு. இதனால உங்களுக்கு என்ன சார் லாபம் அப்படின்னு சொல்லி சொல்ல போனா இதை நீங்க சாப்பிடும் போது இதை நீங்க சேல் பண்ணும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம், இந்த கம்பெனி தற்சமயம் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. ஆரம்பத்துல இதோட ரேட்டே வேற. மக்களுக்கு நிறைய பேத்துக்கு போய் சேரணும். நிறைய பேர் நோய் இல்லாம நோயாளியா இருந்துட்டு இருக்கிறாங்க. ஊட்டச்சத்து குறைபாடுனாலவே பல நோய்களால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்துல இந்த கம்பெனி ஆஃபர் கொடுத்திருக்குங்க. இந்த ஆஃபர் யாருக்கு கிடைக்குதுன்னா யாரு ரெஃபரல் பண்றோமோ அவங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஃப்ரீயா போகுது. அப்போ 5,000 rupeesக்கு ஒரு பாக்ஸ் நம்ம இன்னொரு நண்பர்கிட்ட வித்துறோம். உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 6,300 ரூபாய் ஒருத்தர்ல ஒரு பாக்ஸ் ஃப்ரீயா கிடைக்குது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். அப்ப 6,300 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிச்சு. இத மேற்கொண்டு இதை நீங்களும் சாப்பிடலாம். ஏன்னு கேட்டா நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவையான ப்ராடக்ட் இல்லைங்களா? நீங்களும் சாப்பிடலாம், உங்க அம்மா அப்பா பேரண்ட்ஸுக்கு கொடுக்கலாம், வீட்டுல யாரும் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிடலாம், ஹெல்த்திக்காகவும் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவுதான். அப்போ 6,300 ரூபாய் ப்ராடக்ட் ஃப்ரீயா உங்களுக்கு கிடைச்சிருச்சு. பிளஸ் நீங்க ஜாயின் பண்ண வச்சதுனால உங்களுக்கு இன்சென்டிவ் சொல்லுவாங்க. ரெஃபரல் இன்சென்டிவ், ரெஃபரல் கமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது 500 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் டிடிஎஸ் பிடிச்சு நமக்கு பின்னால் வரும். அப்போ 500 ரூபாய் பிளஸ் 6,300 ரூபாய், 6,800 ரூபாய் ஒரு சைடு நம்ம கொடுக்கும் போதே வந்துருச்சு சார். ஒரு சைடு முடிச்சிட்டோம். அது லெப்ட் சைடுன்னு வச்சுங்க அல்லது ஏ சைடுன்னு வச்சுங்க. இப்ப பி சைடுக்கு வாங்க. அடுத்த பக்கத்துக்கு வரும்போது ஒரு நண்பரை தேர்ந்தெடுக்கிறோம். வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு வருமானம் தேவை, ஆனால் நான் முதலீடு போட முடியாது சார், எனக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் முதலீடு போட்டு ஒரு பிசினஸ் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அதே சமயத்துல எதுலயோ காசு போட்டோமா டபுளா தரான் ட்ரிபிளா தரான் அப்படின்னு சொல்லி நம்பி போட்டு ஏமாந்த நபர்கள் தான் நம்ம கண்ணு முன்னாடி நிறைய பேர் பாக்குறோம். அதாவது லாட்டரி சீட்டு மாதிரிதான். இவ்வளவு போட்டா இவ்வளவு கிடைக்கும், மாதம் இவ்வளவு கிடைக்கும் அல்லது மொத்தத்துல இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் என்னன்னா மைண்ட் ஒர்க்கே இல்லாத நபர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை. இது அடுத்தவங்கிட்ட நம்ம காசு வாங்கி போட்டு நம்ம இழப்பை சந்திக்கும் பொழுது ஒட்டு மொத்தம் பெரிய தொகை வரும்போது தூக்கிட்டு காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் உலகத்துல அது நிறைய பார்த்துட்டு இருக்கோம். சில பேர் ஆசிலேஷன்ல மயங்கி போய் அதுல விழுந்துட்டு இருப்பாங்க. அதுல இருந்து மீண்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்னொரு நண்பரை தேர்ந்தெடுக்கிறோம். இன்னொரு நண்பருக்கு தேர்ந்தெடுத்ததுக்காக கால அவகாசம் எவ்வளவுங்க? 1 மாத காலம் இந்த கம்பெனி தருது. எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற பட்சத்துல அந்த நபருக்கு நம்ம சேல் பண்ணும்போது ரைட் சைடுன்னு வச்சுக்கோங்க. அந்த நபருக்கு சேல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கம்பெனி ப்ராடக்ட் ஒண்ணு ஃப்ரீயா அனுப்பிச்சிருது. அதோட விலை எம்ஆர்பி 6,300 ரூபாய். ரெஃபரல் கமிஷன் சொல்ல போனா 500 rupees. அப்ப டோட்டலா 6,800 ரூபாய் சார். லெப்ட்ல ஒரு சேல் கொடுத்தீங்க 6,800 ரூபாய், ரைட்ல ஒரு சேல் கொடுத்தீங்க 6,800 ரூபாய். அது மட்டும் இல்லாம பேர் மேட்ச், இது பைனரி சிஸ்டம் அப்படின்னு சொல்றதுனால பேர் மேட்ச் 500 rupees. அப்ப டோட்டலா எவ்வளவுதான் சார் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போனா கணக்கு போட்டு பாருங்க சார், 14,100 ரூபாய். என்ன சார் வேலை பார்த்துட்டோம்? எங்களுக்கு நமக்கு ஹெல்த்தியான ப்ராடக்ட சாப்பிட்டோம். 2 நண்பர்களுக்கு ஆரோக்கியமா இருப்பதற்கு ஒரு உதவியான அந்த ஹெல்த் ப்ராடக்ட சேல் பண்ணணும். இதன் மூலம் உங்களுக்கு கிடைத்த வருமானம் பாத்தீங்கன்னா 14,100 ரூபாய். ஜஸ்ட் எவ்வளவு இமேஜ் பண்ணி பாருங்களேன். ஒவ்வொரு குடும்பத்திலுமே இந்த நிகழ்வு நடக்கும். பிஎஸ்சி எம்எஸ்சி எம்எட் முடிச்சுட்டு ஒண்ணு டீச்சர் ட்ரைனிங்ல இருப்பாங்க, இல்லைன்னா பிரைவேட் ஜாப்ல எங்கேயாவது போயிட்டு இருப்பாங்க. அப்படி இல்ல அவங்களோட இன்கம் எல்லாம் என்ன நினைச்சு பாருங்களேன். 1 மாத டயத்துல இந்த 2 நண்பரை இணைச்சதையும் 14,100 ரூபாய் கிடைக்குது. கம்பெனி சொல்றது 1 மாத டைம்.
இதை நீங்க எப்படி மாத்தணும் அது உங்க கையில தான் இருக்கு, அதையும் சொல்லிட்டாங்க. அப்போ அப்போ வந்த நபர் யாருங்க? 2 பேரும் நான் வாழ்க்கையில சம்பாதிக்கணும்னு வந்தவங்க. இது சம்பாதிக்கிறதுக்கு என்ன சார் அவங்கவங்க டியூட்டி பார்க்கணும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது சார். 2 நண்பர்கிட்ட இந்த ஹெல்த் ப்ராடக்ட்ட சேல் பண்ணணும். நம்ம வெட்கப்படணும். எப்ப தெரியுமா? ரூ. 5000 கொடுங்க, ரூ. 10,000 கொடுங்க, ஒரு நிறுவனத்துல போட்டோமா அவன் லட்சமா பெருக்கி தர்றான் அப்படின்னு சொல்லி மாயையில விழுந்து ஏமாறுறதும் இல்லாம அடுத்தவங்களையும் ஏமாத்திட்டு இருக்கோம் பாருங்க. அப்பதான் நம்ம வெட்கப்படணும். இதுல எந்த வெட்கமும் தேவையில்லை. ஒருத்தர் கன்சியூமரா வாங்கி சாப்பிட்டு அதுக்கு மேற்கொண்டு அவங்க வாங்க முடியலன்னா கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒவ்வொரு செல்லுக்கையும் சுத்தப்படுத்தி வலுப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட கையில கொடுத்துட்டோம். அந்த திருப்தி நமக்கு போதுமானது. அப்போ 2 நண்பர்களை தேர்ந்தெடுத்துட்டீங்க இல்லைங்களா? அவங்க யாரு? 2 தங்கமானவர்கள். அவங்க நான் வாழ்க்கையில முன்னேறணும், சம்பாதிக்கணும்னு நினைச்ச நண்பர்கள். அவங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த சப்ஜெக்ட புரிய வைங்க. இந்த சப்ஜெக்ட புரிய வைக்கிறதுக்கு 3 விதத்துல செயல்படுது இந்த கம்பெனி. புதன்கிழமை கிளாஸ் எடுக்கிறாங்க சப்ஜெக்ட பத்தி. அது இல்லாம வெள்ளிக்கிழமை குழந்தை இல்லா தன்மையை பத்தி எடுக்கிறாங்க. மற்ற மற்ற கிழமைகள்லயும் ஒவ்வொரு டாக்டர் யோகி சார் மத்தவங்க எல்லாம் ஒவ்வொரு கிழமைகளிலும் ஒரு சப்ஜெக்ட் வச்சு இது எந்த அளவுக்கு உதவுங்கிறத கிளாஸ் எடுக்கிறாங்க. அதை நம்ம அங்கங்க வீட்டுல இருந்துகிட்டே கத்துக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இதையும் தாண்டி நம்ம தளம் அப்படின்னு சொல்லி மை வின்னர்ஸ் டீம் அந்த மாதிரி அவங்கவுங்க குரூப்பா வச்சுக்கிட்டு இண்டிவிஜுவலா நீங்க மனசை விட்டு பேசுங்க. உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் இன்கம் ரீதியா நம்ம இவ்வளவு தூரம் டீப்பா அவங்க கம்பெனி சொல்ல முடியாது இல்லைங்களா? நம்ம சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறதுக்கு தனித்தனி டீமா அவங்கவுங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதை நம்ம பயன்படுத்திட்டா என்ன சார் நடக்க போகுது அப்படின்னா, இப்ப வாங்க 2வது மாதம். இந்த 2வது மாதத்துல அந்த 2 நபர் இருக்காங்க இல்லைங்களா? அந்த 2 நபர் அவங்களோட கடமை என்ன சார்? 2 நண்பர்கிட்ட மட்டும்தான் செல் பண்ணி கொடுக்க போறாங்க. அவ்வளவுதான். வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதருக்கும் பல்வேறு நண்பர்கள் இருக்கிறாங்க, பல்வேறு உறவினர்கள் இருக்காங்க. ஆனால் நீங்களும் நானும் நண்பரா வேணா இருக்கலாம். உங்களோட உறவினர்கள் நண்பர்கள் 1000 பேர் இருப்பாங்க, எனக்கு 1000 பேர் இருப்பாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கிற பட்சத்துல 2 நண்பர்கிட்ட மட்டும் சேல் பண்ணணும். இது மட்டும்தான் சார் நம்ம செய்யற வேலையே. யாரு சார் ரூ. 5000க்கு 2 ப்ராடக்ட சேல் பண்ண முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? மனசு தொட்டு சொல்லி பாருங்க. அப்போ 2 பொருளை அந்த 2 நபர் சேல் பண்ணும்போது என்ன நடந்து போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 நபருக்கும் 1 மாத டைம் கொடுக்கிற பட்சத்துல 14,100 ரூபாய் 14,100 ரூபாய் வாங்கிடுறாங்க. இந்த சமயத்துல நீங்க நினைச்சு பாருங்க சார். அந்த 2 நபர் தான் நம்ம சேர்த்தோம். அடுத்த மாதம் அந்த 2 நபர் தான் 2 நபர்களை சேர்த்தாங்க. நமக்கு அந்த நபர்கள் யாருன்னே தெரியாது. எந்த ஊரா இருக்கலாம், எந்த மாநிலமா கூட இருக்கலாம், யாருன்னே தெரியாது. இதனால என்ன சார் உங்களுக்கு லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு ஜோடி பேர் கமிஷன், இது பைனரின்னு சொல்றோம் இல்லைங்களா? லெப்ட்ல 2 பேர், ரைட்ல 2 பேர் உங்களுக்கு தெரியாமல் இணைந்திருந்தாலும் உங்களுக்கு அந்த இன்கம் வரும். இதுதான் கான்செப்ட். அப்போ ரூபாய் 1000 உங்களுக்கு லெப்ட் ரைட்ல சேர்ந்ததுனால உங்களுக்கு ரூபாய் 1000 முகம் தெரியாத நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு வருதுங்க. இதுதான் கம்பெனியோட ஒரு ரூல்ஸ், பைனரியோட ஒரு சட்டம். இப்படி இருக்கிற பட்சத்துல 2 4 ஆகுது, 4 8 ஆகுது, அடுத்த மாசம் 8 அதுக்கு அடுத்த மாசம் 16 ஆகுது. ஆகுமா ஆகாதான்னு மைண்ட்ல நீங்க நினைச்சு பாருங்க. கண்டிப்பாகும். ஏன்னா நம்ம தேர்ந்தெடுக்கிற முத்துக்கள் நான் வாழ்க்கையில சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு முத்து. அவ்வளவுதான் சார். யதார்த்தமா நீங்க சொல்லிக்கிட்டதுக்காக வாங்கினதா நபர்கள் ஜெயிக்க முடியாது. வாழ்க்கையில முன்னேறணும், வருமானம் வேணும் நபர்கள் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதை நீங்க கொண்டு போய் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, 18 மாதம் இந்த கம்பெனி சார்ட் போட்டிருக்கிறாங்க. இது விளையாட்டு அல்ல, உண்மை. டேபிள்ல எடுத்து வச்சுட்டாங்க. எவ்வளவு சார்? 18 மாதம் நான் சொல்றேன். இந்த பிரகாரம், இந்த சார்ட் பிரகாரம் உழைப்ப நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போனாக்க, இப்போ குறைந்தபட்சம் 13 கோடியில இருந்து அதிகபட்சம் 40 கோடி. இந்த இடத்துலதான் சார் எல்லாத்துக்குமே உதைக்குது. 13 கோடியா 40 கோடியா? எனக்கு மாசம் ஒரு 10,000 நான் சம்பாதிக்கிறேன், ஒரு 30,000 கொடுத்தாங்கன்னா சந்தோஷமா நாங்க வேலை பார்க்கலாம். ஓவரா சொல்றாங்க, ஓவரா கதை விடுறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கும் நிறைய பேத்துக்கு. உண்மை கதை இதுதான். நம்ம சார்ட் அப்படிங்கும் போது எப்போ 2 பேர்த்திட்ட விற்கும் போது 14,100 ரூபாய் கிடைக்குதோ, 2 பேர் 4 பேர்த்திட்ட விற்கும் போது நமக்கு பேர் மெடிசன் கிடைக்குதோ, லெப்ட்ல 10 ரைட்ல 10 உங்களுக்கு டவுன்ல இல்ல, நீங்க சேர்க்கல சார். நல்லா கவனிச்சுக்கங்க. நம்ம டவுன்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் சேர்க்கிறாங்க. அப்படி சேர்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது 10 பேர் மேட்ச் ஆனாக்க நமக்கு 5,000 ரூபாய் கிடைக்கும். இன்றைக்கு 10 பேர் 2 பேர் ஆகிறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும்? அவங்கவுங்க கையில தான் இருக்கு. அடுத்த நாளே கூட ஆகலாம். அப்ப அடுத்த நாளே
உங்களுக்கு என்ன நடக்கும்? 50 பேர் மேட்ச் நடந்தா என்ன நடக்கும்? 100 பேர் மேட்ச் நடந்தா என்ன நடக்கும்? 100 பேர் மேட்ச் அப்படின்னாக்க உங்களுக்கு ரூ. 50,000 கிடைக்கும். 100, 200 ஆகறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? அவங்க எடுக்கக்கூடிய முடிவுல தான் இருக்கு. அடுத்த நாளே எடுக்கலாம், அடுத்த மாதத்திலயும் எடுக்கலாம். அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னா 1000 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஆராய்ச்சி பண்ணி பாருங்க நண்பர்களே. ரூ. 5,00,000 சாதாரண விஷயம் கிடையாது. 1000 ஜோடி வந்து மென் பவர் தான் சார் இன்கம் கொடுக்கும். இல்ல அப்படின்னா வாழ்க்கையில வந்து எவ்வளவு படிப்பு படிச்சாலும் 30ஆம் தேதி எப்பொழுது வரும், 30ஆம் தேதி என்ன ஏர்ன் பண்ணுவாங்க, எவ்வளவு சம்பள உயர்வு, ஒரு ரூ. 1000 ஏத்துவாங்களா, ரூ. 500 ஏத்துவாங்களா அப்படிங்கறத ஒரு சின்ன விஷயத்திலே நம்ம அடங்கி முடங்கி போய் கடந்துட்டு இருக்கிறோம். இதை தாண்டி வரக்கூடிய சில நாடுகள் இருக்கு. சுய வேலை வாய்ப்புக்கு அற்புதமா கொடுக்கக்கூடிய சில நாடுகள் இருக்கு. இப்ப இந்த தருணத்துல நீங்க தான் சார் முடிவெடுக்க வேண்டும். 13 கோடிங்கிறது நிச்சயம். ஒரு வருடத்துக்கு முன்னாடி இதை புரிஞ்சிட்டு வேலை செய்த நண்பர்கள் 40-50 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சு இருக்காங்க ஒரே மாதிரி இடத்துல. நேற்று வந்து பழனிசாமி சார் ஐயா வந்து பேசினாரு ஒரு விஷயத்துல. நம்மள மாதிரி சேர்ந்தவங்க இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த அளவுக்கு சப்ஜெக்ட் கூட அவங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்ற அளவுக்கு சப்ஜெக்ட் கூட தெரியாது. ஆனா அவங்க ஏர்னிங் பாத்தீங்கன்னா மாதம் 3 லட்சம் ரூபாய் தாண்டிட்டாங்க சார். இன்றைய வரை 45 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சாதாரணமா இந்த எலெக்ஷன் மிக்ஸ்ல 10-15 லட்சம் வரை மாத வருமானம் ஈட்டிட்டு இருக்காங்க. குறைந்தபட்சம் ஒரு 7000 மெம்பர்ஸ் வந்து இதுல இன்கம் பார்த்துட்டு இருக்காங்க சார். இந்த தளத்துல ஒவ்வொருத்தரும் நீங்க தான் முடிவு பண்ணணும். இதுக்கு பேசிக் எவ்வளவு பெரிய கட்டடம், 50 மாடி கட்டடம்னாலும் சரி, 20 மாடி கட்டடம்னாலும் சரி, அதுக்கு பேசிக் என்னங்க? பில்லர் தான். அந்த பில்லர் யார் அப்படின்னு தெரிந்ததுக்கு வேண்டிய கடமை நம்ம கையில தான் இருக்கு. வாழ்க்கையிலேயே நானும் சம்பாதிக்கணும், என்னோட குடும்பத்தை காப்பாற்றணும். பல நோய் நொடிகள் படுத்திருக்கக்கூடிய இன்னைக்கு நினைச்சதையும் நாம ஒரு விஷயம் பண்ண முடியுமானா முடியாம தவிக்கிறோம். இப்போ எல்கேஜில போயிட்டு ஒரு குழந்தைய இன்னைக்கு சேர்க்க முடியல. ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும்னு நினைச்சோம் அப்படின்னாக்க பயந்து சாகுறாங்க. ஒரு காலேஜுக்கு உண்டான செலவு எல்கேஜிக்கு நடக்குது. ஏன்னா இதெல்லாம் நாங்க அனுபவிச்சுட்டு வந்தவங்க தான். நாங்க காலேஜ் காலத்துல என்ன செலவு பண்ணுமோ இன்றைக்கு எல்கேஜிக்கு நாங்க செலவு பண்றோம். அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. இன்கம் பார்த்தா ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஆண் பெண் இருவரும் சம்பாதிச்சால் மட்டும்தான் அன்றன்ற மாதம் அன்றைய நாளுக்கு நம்ம கடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் 2 பாக்ஸ் 2 நண்பர்கிட்ட மட்டும் நீங்க வித்து பாருங்க. ஒவ்வொரு நண்பரையும் 2 பாக்ஸ் மட்டும் விற்பதற்கு நீங்க உறுதுணையா சப்போர்ட்டிவா இருங்க. அவங்களை இந்த மாதிரி தளத்துல கொண்டு வந்து உட்கார வைங்க. அப்படி உட்கார வச்சீங்கன்னா நீங்க ஜெயிப்பது உறுதி என்று கூறிக்கொண்டு இதுவரை கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றினை கூறி முடிக்கின்றேன். தேங்க்யூ சார். நன்றி சார். நான் பண்ற விஷயம் வந்து இப்போ வந்து செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நமக்கு ஒரு டைம் இருக்கு. டவுட்னா நீங்க ஷேர் பண்ணலாம். ஆல்ரெடி ப்ராடக்ட் எடுத்து அவங்க ரிசல்ட் வந்து ஷேர் பண்ணலாம் சார். மேக்ஸிமம் டைம் 1 or 2 minutes. அதுக்குள்ள நீங்க விருப்பப்படுறங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்ல சார் நோ ப்ராப்ளம், எங்களுக்கு ஆல் கிளியர் அப்படின்னு நினைக்கிறவங்க நோ ப்ராப்ளம், ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா இது உங்கள் வீடு. நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி இந்த இடத்துல நான் வந்து மீட்டிங் எல்லாம் எடுக்கலைங்க. இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம உட்கார்ந்து இருந்து ஒரு மீட்டிங் நம்ம பேசிக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் வருமான வாய்ப்பை ஈற்றுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த மாதிரி கொடுக்கவே முடியாது. ஒண்ணு ப்ராடக்ட் பேஸ்டு அதிகமா இருக்கும், இல்லைன்னா ப்ராடக்ட் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. வெரி ஈஸி டு கன்சியூம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடறதுக்கு ரொம்ப ஈஸி, சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி. இது படிப்பு சில ப்ராடக்ட்டுக்கு எல்லாம் தேவை. ஒரு ப்ராடக்ட் கொடுத்து அது ஹார்ட்டுக்கு மட்டும்தான், இது கிட்னிக்கு மட்டும்தான். இப்படி எல்லாம் பல கம்பெனிகள் இருந்துட்டு இருக்கு பாத்தீங்களா. அனைத்தும் சேர்ந்த ஒரே ஒரு கலவை சொல்லணும்னா எலிக்சர் மிக்ஸ் மட்டும்தான் சார். அதனாலதான் இன்னைக்கு 15 வருஷமா இந்த கம்பெனி வந்து அலட்டிக்காம போயிட்டு இருக்காங்க. டென்ஷன் படாம போயிட்டு இருக்காரு. இன்றைக்கு கூட பழனிசாமி சார் ஐயா சொல்லுவாரு, நோ ப்ராப்ளம் சார், கஸ்டமர்ஸே நிறைய பேர் உருவாகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அனுபவிச்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து நெட்வொர்க்ல சம்பாதிக்கிறது ஒரு பக்கம், கஸ்டமர் அனுபவிச்சு எனக்கு வேணும்னு வாங்கிட்டு இருக்கிறவங்கள நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அடுத்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஒரு ஐடி நீங்க ஐடி ஆயிட்டீங்கன்னா மேற்கொண்டு நீங்க வாங்குற பட்சத்துல ஒவ்வொரு ஐடிக்கும் 2 பாக்ஸ் உங்களுக்கே கிடைக்குது. அப்ப கற்பனை பண்ணி பாருங்களேன், ஒரு பாக்ஸ்
பஸ்ஸோட அவரேஜ் ரேட் சொல்ல போனா 2500 ரூபாய். ஆரம்ப காலகட்டத்துல இது முழு 5000 ரூபாய் கொடுத்துதான் நாங்களே வாங்கணும். இன்னைக்கு இந்த ஆஃபர்ங்கிற விஷயத்துல நமக்கு வரும் பொழுது செகண்ட் டைம் நீங்க வந்து வாங்கும் பொழுது உங்க ஐடியா வச்சு நாளைக்கே வாங்கலாம், டெய்லி வாங்கலாம். அப்படி வாங்கும் பொழுது ஒவ்வொரு 5000க்கும் 2 ப்ராடக்ட் கிடைக்குது. அப்ப கற்பனை பண்ணி பாருங்களேன், 2500 ரூபாய் தான் சார். நீங்க சாதாரணமா காலையில போயிட்டு சாயந்தரம் வரதுக்குள்ளார 2 வீலர்ல 1 லிட்டர் பெட்ரோலை காலி பண்ணிட்டு வர்றோம். உண்டா இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இது 2500 ரூபாய் தான் நமக்கு ஒருத்தே வருது. இத வச்சுட்டு கோடிகளை பார்க்க முடியுமானா சத்தியமான நிதர்சனமான உண்மை. அந்த நோக்கி நம்ம போகணும். அவ்வளவுதான். இன்னைக்கு லெப்ட்ல 1000 பேர் வந்துட்டாங்க, ரைட்ல 1000 பேர் வந்துட்டாங்க. வரது தான் சார் லேட்டு. வந்துருச்சுன்னா யாராலையும் தடுக்கவே முடியாது. 1000 பேர் வந்துட்டாங்க. 500 பேர் கன்சியூமர் தான். 500 பேர் வந்து வேலையே செய்யல. நோ ப்ராப்ளம். 500 பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னா அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. 500 பேர் இன்ட்டு 2 எவ்வளவுங்க? மீண்டும் 1000 ஆயிடுது. 1000க்கு பேர் மிச்சம்தாங்க 5 lakhs ஆயிடுதுங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். அதை கொண்டு வரலாம். ஜஸ்ட் இமேஜ் பண்ணி பாருங்க. தென்னை மரம் அனைவருக்கும் வேணும். ஒரு தேங்காயை போயிட்டு இன்னைக்கு 40 ரூபாய் 50 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஆசை. தோட்டம் வச்சிருக்கவங்க, இடம் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அந்த தென்னங்கண்ணை நட்டுட்டா அடுத்த நாளே கொலை விட்டுறாது இல்லைங்களா? அது வளர்ந்து நமக்கு பலன் கொடுக்கறதுக்கு குறைந்தபட்சம் 5 வருடம் ஆகும். 5 வருடம் நம்ம பராமரிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும்? வாழ்நாள் முழுக்க நம்ம தேங்காய் பார்க்க முடியும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு டைம். ஆனா இந்த பொருளுக்கு டைமே கிடையாது. 18 மாதம் எடுத்துக்கிறது உங்க கையில தான் இருக்குது. அந்த கம்பெனி சொல்றது 18 மாதம் ஒரு லார்ஜஸ்ட் டைம், அதிகப்படியான டைம் கம்பெனி கொடுத்திருக்கு. இப்ப நீங்க முடிவு எடுங்க. எனக்கு ஷார்ட்டா இன்கம் வரணும், எனக்கு சீக்கிரம் இன்கம் வேணும். நான் என்ன சார் பண்ணுவேன்? ஏன் சார் 1 மாதம் ஆகணும்? நானு இது என்ன சார்ட் கம்பெனி போட்டிருக்க சார்ட் பிரகாரம் தான் நம்ம இயங்கணுமா? கண்டிப்பா கிடையாது. ஏன் சார் நான் இன்னைக்கே 2 பேர் கொடுக்க முடியாதா? இந்த வாரத்துல 2 பேர் கொடுக்க முடியாதா? அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், இந்த வாரம் இல்ல, இன்னைக்கே கூட இல்ல, இப்ப நீங்க ஜாயின் பண்ணிட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த 1 மணி நேரத்திலேயே 2 பேரை நீங்க என்ட்ரி பண்ணலாம். அப்படி 2 பண்ணிட்டீங்கன்னா இதே 14,100 ரூபாய் ஒருத்துள்ளது உங்களுக்கு கிடைச்சே தீரும். இதுதான் வந்து உண்மை. அப்ப வரக்கூடிய நண்பர்கள் நான் வாரத்துல 2 பேர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தா கூட 18 வாரத்துல நீங்க இந்த டார்கெட்டை அடைவது உறுதி. இதை தவிர எந்த ஒரு நிறுவனத்தாலையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது என்னோட விஷயம். இப்போ வந்து ஹேண்ட்ரைஸ் வந்து சாந்தா மேடம் பண்ணிருக்காங்க. எமர்ஜென்சி ஒர்க் இருக்கவங்க இந்த தளத்தை விட்டு லீவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒர்க் நிறைய பேர் பண்ணியில இருப்பீங்க. இல்ல ஷட் ஆகுது. மேடம் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ண சொல்லுங்க சார். அது பேசும்போது நம்ம கட் ஆயிடும். கட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம அகைன் நாளைக்கு பண்ணிக்கலாம். அவங்க ஷேர் பண்ற வரையும் ஷேர் பண்றோம். மேடம் வெல்கம் மேடம். ஒரு 2 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும் நினைக்கிறேன். டைம் முடியுது. ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங். ஹாப்பி வெல்கம் எங்கள் எலெக்சர் மிக்ஸ்க்கு. நிஜமா இங்க வந்து இருக்கிறவங்க எல்லாம் நிஜமா 40 கோடி எடுக்கலாம் சார். நான் கூட சார் பேச கேட்டுட்டே வந்த ஒரு 6 மாசத்துல இருந்து இப்போதான் எனக்கு நான் எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுக்கணுமோ அவ்வளவு எடுக்கலாம்னு எனக்கு ஒரு சேலஞ்ச் வந்து இருக்கு. அது எடுக்கிறது கூட எனக்கு ஹெல்ப் ஆயிட்டு இருக்கு சார். அது மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் சொல்றேன், இன்னைக்கு எனக்கு ஒரு 5000 வேணும்னா ஒருத்தருக்கு இல்ல 2 பேருக்கு நீங்க ரெஃபர் பண்ணுங்க சார். 7,600 ரூபாய் உங்க கையில ஃபர்ஸ்ட் இருக்கும் சார். அந்த ப்ராடக்ட் ஒருத்தருக்கு